பைத்தியக்காரத்தனம் மைக்கேல். பண்ணி பார்த்தா தானே தெரியும் மரியா. அப்படின்னா வேற எங்கேயாவது சுட்டு பாரு. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்காகல. அந்த ஆள் சொன்ன மாதிரியே ஒரு க்ளோஸ்டு ரூம்ல இந்த கன்ல ஒரு குண்டை போட்டுட்டு சுத்தி விட்டு சுடணும். 2 தடவை தப்பிச்சிட்டா போதும். நான் எங்க நினைக்கிறேனோ அங்க 5 நிமிஷத்துக்கு டைம் டிராவல் பண்ணலாம். அந்த சயின்டிஸ்ட் ஒரு பைத்தியக்காரன். அவன் சொல்றா நீ உன்னை சுட்டுப்பியா? 2 கண்ணால பார்த்தேன், என்ன நம்பு. நீ சொல்றத ஒரு பச்சை குழந்தை கூட நம்பாத மைக்கேல். நம்ம குழந்தை உயிரினாவது காப்பாத்தல மரியா. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் ட்ரை பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோயா, நான் ஒரு அப்பனே இல்ல. என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இது பாரு, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். எக்காரத்து கொண்டு இந்த ரூமை விட்டு வெளியே போயிடாத. இந்த ரூம்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்கும். சப்போஸ் நான் செத்துட்டேன், என்னையோ இல்ல நம்ம குழந்தையோ நீ தான் காப்பாத்தணும். அதான் நம்ம சான்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரே படி. மைக்கேல் ப்ளீஸ் மைக்கேல், நீயும் போயிட்டனா அப்புறம் என்ன நம்பு. மைக்கேல் மைக்கேல் நோ மைக்கேல். I love you Maria. மைக்கேல் மைக்கேல் அதுக்குள்ள 5 நிமிஷம் ஆயிடுச்சா? நீ ஓகேவா? மரியா, நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துட்ட மரியா. அபிய அன்னைக்கு எப்படியாவது ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணிட்டா போதும். அவ உயிரை எப்படியாவது காப்பாத்திடலாம். என்னால இதெல்லாம் நம்பவே முடியலடா. இரு, தோனி சைன் பண்ணு போல. இத காணோன்னு எப்படி போட்டு பாடப்படுத்தின? நம்ம வீட்டுல தான் இருந்துச்சு. இப்ப நம்பறியா இத? இன்னும் ஒரே தடவை அபி உயிரை காப்பாத்திடலாம். அம்மா என்னம்மா சத்தம்? இந்த பல்லாம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டணும்னு தேடிட்டே இருந்தேன். இது இல்லைன்னா அன்னைக்கு நான் ஸ்கூல் கூட போகல.